ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் உயிருலகத்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர் ரகமான பரிசுத்தமான ஒரு மார்க்கத்திலே நம்மை கிடக்கச் செய்திருக்கிறார். மனித வாழ்விற்கு தேவையான எல்லா துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் புனிதமிக்க இந்த இஸ்லாமுடைய மார்க்கம். இந்த புனிதமிக்க மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருப்பது, இந்த புனிதமிக்க மார்க்கத்திலே நம்மை அல்லாஹ் இருக்க செய்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் வெறும் இபாதத் மட்டுமல்ல, அந்த இபாதத்தையும் தாண்டி பல துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளுக்கும் இந்த இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறார். இபாதத் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள், அதே போன்று முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரங்களை பற்றி உண்டான விளக்கங்களையும் இஸ்லாமிய ஷரியத் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதே போன்று முஆஷராத் என்று ஒன்று உள்ளது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிகவும் அழகிய முறைகள் உபதேசிக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டி ஒரு நடைமுறையாக நமக்கு காட்டி சென்று விட்டார்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், திருமணம் என்ற அந்த பந்தத்தின் மூலமாக, திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்வார், கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். ஹுன்ன லிபாசுல் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும், வ அன்தும் லிபாசுல் லஹும், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்பதாக கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டுகிறது. எப்படி நாம் உடுத்தக்கூடிய இந்த ஆடை நம்முடைய மானத்தை மறைக்கிறதோ, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குறையை அது மறைக்கிறதோ, இதே போன்று கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் மறைத்து வாழ வேண்டும். கணவனிடத்தில் இருக்கக்கூடிய குறையை மனைவி வெளியிலே சொல்லக்கூடாது, மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கணவன் வெளியே சொல்லக்கூடாது. இப்படி குறைகளை மறைத்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். எப்படி கணவன்மார்களுக்கு தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே உரிமைகள் இருக்கிறதோ, அதே போன்று மனைவிமார்களுக்கு தன்னுடைய கணவனிடத்திலும் உரிமை இருக்கிறது. ஒரு பகுதியை மட்டும், ஒரு சாராரை பற்றி மட்டும் மார்க்கம் சொல்லவில்லை, இரு சாராரை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு கணவன் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி என்று சொன்னால் அவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக இந்த இரண்டு வசனமே நமக்கு போதுமானது. மிக அழகிய முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி என்ற இந்த உறவை பற்றி மிக அழகிய முறையிலே உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஆடையை போன்று நீங்கள் இருங்கள். உடம்பை தன்னுடைய மானத்தை மறைக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய குறைகளை அதை மறைப்பதை போன்று உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் மறைத்து வாழுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்று இந்த 2 வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக போகக்கூடியவர்கள், அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் நம்ம பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும்? பெண்ணை பார்க்கணும், பார்த்து தான் அவர் முடிவு செய்யும். இன்றைக்கி நம்ம என்ன சொன்னால் புரோக்கர்கள்ட்ட ஃபோட்டோவை கொடுத்து நம்ம அனுப்பிடுறோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவு தெரியுமா? மார்க்கம் சொல்லுது பெண்ணை பார்த்து கொள்ள வேண்டும். 2வது பெண்ணோட அனுமதி நமக்கு வேணும். பெண்ணை என்ன செய்யணும்? அனுமதி சொல்லணும். நான் என்ன செய்கிறேன், இவரை கட்டிக்கொள்வதற்கு, இவரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு நான் விரும்புகிறேன், நான் அனுமதி தருகிறேன் என்பதாக என்ன செய்யணும்? தன்னுடைய பெற்றோரிடத்தில் அந்த பெண்மணி சொல்லணும், தன்னுடைய மகள் பெற்றோரிடத்தில் சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நேரில் இருக்க மாட்டாங்க நிறைய பேர். நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அது இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டருக்கு விட மேலாக ஒன்று வந்துருச்சு. இப்போ ஏஐ அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. அதில் என்ன செய்யலாம்னு சொன்னால், பெரிய பெரிய ஆட்களுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், வீட்டில் பெருசாக மாட்டிக்கலாம். அது மாதிரிலாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஃபோட்டோவை பார்க்கும்போது நல்லா வெள்ளையாக இருப்பார், நேரில் பார்த்தோம்னா என்ன இருப்பார்? யானை வெள்ளையாக இருப்பார். எப்படி பாருங்க, யானை வெள்ளையாக இருப்பார். சில வீடுகளில் இது மாதிரி பிரச்சனையும் ஏற்பட்டுருக்கு. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோவில் பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை நல்லா வெள்ளையாக இருந்திருக்கிறாரு, மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துருக்கிறாரு, பொண்ணு நல்லா வெள்ளையாக இருந்திருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில், முதலிரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் 2 பேரும் குளிச்சுட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா 2 பேருமே அட்டகருக்கு. மிகப்பெரிய ஏமாற்றம். அப்போ இது போன்ற ஏமாற்றங்கள் எப்படி நடக்குது? இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். அதே போன்று பெண் இருக்கின்றாள் என்று சொன்னால் தன்னை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த கணவனை என்ன செய்யணும்? நேரடியாக பார்க்கணும். நேரடியாக பார்த்து என்ன செய்யணும்? அவள் முடிவு செய்யணும். அதற்கு பிறகு மகர்னு ஒன்று இருக்கு. அந்த மகரை யார் முடிவு பண்ணணும்? அந்த பெண்ணு தான் முடிவு பண்ணணும். பெற்றோர்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு யாருங்க முடிவு பண்ணுறாங்க? இன்னைக்கு பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. எங்கே திருமணம் ஆகி போகிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மூத்த மருமக 80 பவுன் போட்டு வந்துச்சு, உங்கள் பொண்ணுக்கு ஒரு 60 பவுனாச்சும் நீங்கள் போட்டுருங்க. என்ன வியாபாரமா? இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு என்ன செய்யணும்? வட்டிக்கு கடன் வாங்கி தான் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்னைக்கு ஆகி போச்சு. ஏன், என்ன காரணம்? வீட்டில் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. குமரக்கடை எத்தனை நாட்களுக்கு வீட்டில் நம்ம வச்சிக்கிறது? குமரக்கடை கரை சேர்க்கணுமா இல்லையா? வட்டிக்கு கடன் வாங்கி நகை வாங்கி போட்டு என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுக்கு நீ கடன் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இதை மார்க்கம் சொல்லவே இல்லை. இப்படி நீங்கள் கடன் வாங்கி 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி தான் நீ திருமணம் முடிக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. எந்த திருமணத்தில் செலவினங்கள் மிக குறைவாக இருக்குமோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்போ கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது, இது துன்யாவோடு முடிஞ்சு போகிறது இல்லை. நாளை மறுமை வரைக்கும் என்ன இருக்கு? இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது நாளை மறுமை வரைக்கும் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையிலே கணவனும் மனைவியும் நாளை சொர்க்கத்திலே நாற்காலியிலே அமர்ந்து அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்தில் என்ன செய்வாங்களாம்? கணவன் மனைவியை நல்லபடியாக வாழ்ந்தவங்க, இடையிலேயே உடச்சிட்டு போனவங்க, அத்துக்கிட்டு போனவங்களும் அங்கே ஒன்றா சேர்ந்திருக்க முடியாது. துன்யாவிலே ஒற்றுமையாக கணவன் மனைவியாக நல்ல முறையிலே ஷரியத்து சொன்ன முறை பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையின் முறை பிரகாரம் வாழ்ந்த அந்த தம்பதிகள் நாளை மறுமையில என்ன இருப்பாங்க? சொர்க்கத்தில் அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு தம்பதிகளுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை முறைகளும் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படாத நம்ம பார்க்கணும்.
இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும் என்பதே குர்ஆன் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மிகவும் தெளிவான முறையை நமக்கு சொல்லி காட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் கணவன் மூலமாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மனைவி என்ன செய்யணும் அதையும் குர்ஆன் சொல்லுது. சூரத்து நிசாவில், அந்த சூறாவுக்கு பேரே என்ன, பெண்கள் அப்படின்னு பேர் அந்த சூறாவுக்கு. அந்த சூறாவில் அந்த சட்டத்தை எல்லாம் சொல்கிறோம். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தன்னை வெறுத்து விடுவானோ அல்லது இழராதன் தன்னை புறக்கணித்து விடுவானோ என்று அவள் பயப்படுவாளையானால் பல ஜுனாஹ அலைஹிமா இஸ்லிஹா பைனஹுமா சொல். அந்த மனைவி என்ன செய்யணுமா, கணவன்கிட்ட போய் சமாதானம் பேசணும். குர்ஆன் சொல்லுது, ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மூலமாக மனைவிக்கு பிரச்சனை வரும் பொழுது மனைவி என்ன செய்யணுமா, இறங்கி போகணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குதா? வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அவன் இல்லைன்னா என்ன, அவன்கிட்ட நீ அத்துட்டு வா. என்ன வார்த்தைங்க, அவன்கிட்ட நீ அத்துட்டு வா, உனக்கு 1000 மாப்பிள்ளை நான் நிப்பாட்டி வைக்கிறேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கக்கூடிய பெரியவர்கள், 65-70 வயசு இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, பிள்ளைகளை சொல்லக்கூடிய வார்த்தையா இது? சேர்த்து வைக்கத்தான் நம்ம பார்க்கறது, பிரிக்கக்கூடாது பிள்ளைங்க. இப்போ கணவன் மூலமாக மனைவிக்கு பிரச்சனை வரும் பொழுது மனைவி என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போ நம்முடைய முழு வாழ்க்கையினுடைய ஆதாரமே குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் நம்ம ஓரம் கட்டிடுறோம். குர்ஆன் ஹதீஸ்லாம் அப்புறம் நடைமுறையில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நடைமுறையை குப்பையில் போடுங்க. நடைமுறையை நம்ம பார்க்கவே கூடாது. எந்த விஷயத்திலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, நடைமுறையை நாம் பார்க்கவே கூடாது. ஷரியத் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, இதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நடைமுறையில் என்னங்க இருக்கு, இந்த ஊருடைய வழக்கம் என்னங்க, அப்படி செஞ்சுட்டு போங்க. ஊருடைய வழக்கத்தை குப்பையில போடு. குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர ஒவ்வொரு ஊர்களில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், அது மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. அந்த பழக்க வழக்கங்களை யார் செய்கின்றார்களோ, அதை செய்வதற்கு யார் முனைகின்றார்களோ, அதை யார் செய்கின்றார்களோ, செய்வதற்கு யார் தூண்டுகின்றார்களோ அனைவர்களுமே குற்றவாளிகள். நாளை மறுமையில பதில் சொல்லி ஆகும். அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான், ஒரு மனைவிக்கு கணவன் மூலமாக பிரச்சனை வரும் பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா யுஸ்லிஹா பைனஹுமா சொல். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தத்தை அவர் செய்து கொள்ளட்டும், ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். வஸ்ஸுலுஹு ஹைர், அப்படி சமாதானத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுக்கு நல்லது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஆனால் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறதா? மனைவி கணவன்கிட்ட போய் பேசுறதே கிடையாது. மனைவி என்ன செய்யறதில்லை, கணவன்கிட்ட போய் பேசுறதே கிடையாது. ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க தனியாக இருப்பாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டுக்கு போயிடுறது, இவர் வீட்டில் இருக்கிறது, ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது. இப்போ இறுதியில் என்ன ஆகும், இடையில யார் வந்துடுவா, ஷைத்தான் வந்துடுவோம். ஷைத்தான் செய்யக்கூடிய வேலைகள்லேயே மிகவும் இப்லீஸ், ஷைத்தானுடைய தலைமை யார், இப்லீஸ். அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, கணவன் மனைவி மத்தியில் யார் எந்த ஷைத்தான் பிரிச்சுன்னு சொல்கிறானோ அவனை தான் தட்டி கொடுப்பானோ இந்த இப்லீஸ். சபாஸ், இன்னைக்கு நல்ல வேலை பண்ணியிருக்கிறது. கணவன் மனைவி மத்தியில் நான் இன்னைக்கு பிரிச்சுட்டு வந்தேன், பிரிச்சு விட்டு 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவானோ ஷைத்தான். அப்போ இப்லீஸ் சொல்லுவானா, சபாஸ் நீங்கள் தான் நல்ல செஞ்சது. இப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியிலே சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகிறதோ ஷைத்தான் உள்ள வந்திருக்கிறான். அந்த ஷைத்தான் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லும். இப்போ கணவன் மூலியமாக பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், மனைவி கணவன்கிட்ட போய் என்ன செய்யணும், சமாதானம் பேசணும். ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசி சமாதானமாக ஆயிடும். இது கணவன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை. சரி, மனைவியின் மூலமாக கணவனுக்கு பிரச்சனை வருது. இப்போ கணவன் என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கட்டங்களாக நமக்கு சொல்லி காட்டுறான். அதே சூரத்து நிசாவுல அல்லாஹ் சொல்றான், வல்லாதி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, அவர்களுடைய வெறுப்பை, அதாவது மனைவியினுடைய வெறுப்பை கணவன் பயப்படுவானையானால், எங்க தன்னுடைய மனைவி தன்னை வெறுத்துடுவாளோ அல்லது தன்னை புறக்கணிச்சுட்டு போயிடுவாளோ என்று அவன் பயப்படுவானையானால் முதல் கட்டம் அல்லாஹ் சொல்றான், ஃபஇதுஹுன்ன, உங்களுடைய மனைவிக்கு என்ன செய்ய, நீங்க உபதேசம் பண்ணுங்க. மனைவிக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. சரி, மனைவிக்கு உபதேசம் பண்ணணும்னா கணவன் எப்படி இருக்கணும்,
குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்ன, அவங்க 11 மனைவிகளோடு எப்படி வாழ்ந்தாங்க எல்லாம் தெரியுமா இல்லையா? தெரிஞ்சாதானே உபதேசம் பண்ணுவார். ரசூலுல்லாஹ் இந்த மனைவியோட இப்படி வாழ்ந்தாங்க, இந்த மனைவியோட இப்படி வாழ்ந்தாங்க, ஹதீஜா அம்மையாரோட 25 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு வரலாறு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அவருக்கே வரலாறு தெரியாது, அவர் என்ன தம்பி உபதேசம் பண்ணுவார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை ஒவ்வொரு மூமினும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரஹீகுல் மக்தூம் அப்படின்னு ஒரு கிதாபு ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாறு, அதை படிக்கணும். எத்தனையோ பல புக்குகளை படிக்கிறோம், குமுதம் அந்த நாவல் இந்த நாவல்னு படிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோமா? எப்படி அவங்க பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, எப்படிப்பட்ட தியாகங்கள் செஞ்சாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமா, படிச்சிருக்கிறோமா? இல்லையே. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறு தெரியாமல் இவர் மனைவிக்கு எப்படி உபதேசம் பண்ணுவார்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல என்ன செய்யணும், மனைவிக்கு உபதேசம் பண்ணுங்க. சரி, அந்த உபதேசத்தில் என்ன செய்யலை, சரியாக வரலை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையிலே என்ன செய்யுங்க, மனைவியை பிரித்து வைங்க. அவன் என்ன அர்த்தம், ஒரு ரூமில் கணவன், ஒரு ரூமில் மனைவி, அப்படியா? அப்படி அல்ல, ஒரே ரூமில் தான் இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாது, தனித்தனியாக படுத்துக்கணும். இது 2வது கட்டம். 3வதாக அல்லாஹ் சொல்கிறான், அப்பையும் அவங்க சரி வரலையா, ஒதரிபுஹுன்ன, காயப்படாத அளவுக்கு அடிக்கணும். காயப்படாத அளவுக்கு அடிக்கணும். இது சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஆயத்தினுடைய வார்த்தையை தப்பாக விளங்கிக்கிறாங்க. என்ன செஞ்சது, ஏதோ தப்பு பண்ணா போட்டு அடி வெளுத்துருது. இதுக்கு அப்படி நேர் மாற்றம். குடிக்கிறவராக இருந்தால் நீங்கள் கணவன் அப்படியே என்ன செஞ்சிடும், அந்த அடி வாங்குறதுங்கிறது அப்படி மாறிடும். மனைவி என்ன செய்வாங்க, கணவனை என்ன செய்வாங்க, வெளுத்து வாங்கிடுவாங்க. அது வீட்டு உள்ளே வச்சு அடிக்கிறது இல்லை, வீட்டு வெளியில் கொண்டு வச்சு என்ன செய்வாங்க, லைவ் டெலிகாஸ்ட். ஒட்டுமொத்த குடும்பம் என்ன செய்யும், வெளியில் நிற்கிறவங்க பூரா பார்ப்பாங்க. அடி சமத்தாந்து விடுவோம். அவங்க அடி வாங்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா ஃபுல் போதையில் இருக்கிற. மார்க்கம் சொல்றது, நீங்கள் படுக்கையில் நீங்கள் பிரிந்ததற்கு பின்னாலும் கூட வாழ்க்கையில் சரியாக வரலையா, ஒத்து வரலையா, அப்போ என்ன செய்யுங்க, காயப்படாத அளவுக்கு நீங்கள் அடிங்க. சரி, அப்பவும் அவங்க சரி வரல, அடிச்சாச்சு, அப்பவும் சரி வரலையா, இதற்கு அடுத்து என்ன செய்யலாம், அல்லாஹ் சொல்கிறான், இந்த 3 கட்டங்களுக்கு பின்னால் எங்கு கணவன் மனைவியும் பிரிந்து விடுவார்கள் என்று குடும்பத்தார்களை பயப்பட்டால் என்ன செய்யணும், கணவன் தரப்பிலிருந்து ஒரு நீதவான், மனைவி தரப்பிலிருந்து ஒரு நீதவான், இஸ்லாஹன் பைனஹுமா. அந்த பேச வரக்கூடியவங்க கணவன் தரப்பிலிருந்தும் மனைவி தரப்பிலிருந்து வந்து பேசக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவங்களுடைய நியத்து எப்படி இருக்கணும், 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற நியத்துல தான் வரணுமா. வரும்போது என்ன எப்படின்னு பிரிச்சு விட்டுருவோங்க, அடுத்த கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன, அந்த நியத்தில் வரக்கூடாது. 2 பேரும் எந்த நியத்தில் வரணும், எப்படியாவது என்ன செஞ்சிடணும், 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ட்டு வரணுமா. இப்போ கணவனும் மனைவியும் அந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கணவன் சொல்லணுமா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கும் உட்பட்டு சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் கட்டுப்படுவேன், நான் கட்டுப்படுகிறேன் என்பதாக சொல்லணுமா. இதே வார்த்தை யாரை சொல்லணும், மனைவியும் சொல்லணும். அப்போ 2 பேரும் என்ன செய்வாங்க, பேசி ஒரு சுகமமான ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்வாங்க, 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்து வச்சிருவாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், அப்பையும் சரிபட்டு வரல, அப்பையும் என்ன செய்யல, சரிபட்டு வரல. உபதேசம் பண்ணி பார்த்தாரு, படுக்கையில் தள்ளி வச்சு பார்த்தாரு, அடித்து பார்த்தாரு, குடும்பத்தாரை வச்சு பேசி வச்சு பார்த்தாரு, முடியல. இதற்கு அடுத்துதான் என்ன செய்யணும், மார்க்கம் என்ன சொல்லுது, முதல் தலாக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் பிறகுதான். ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா, எடுப்புக்கெல்லாம் தலாக்கு, கணவன் தரப்பிலிருந்து தலாக்கு, மனைவி தரப்பிலிருந்து கூலாடு. இன்னைக்கு அது சாதாரணமாக போயிடுச்சு. ஏதோ முட்டாய் பொட்டி கடையில் போய் முட்டாய் வாங்குற மாதிரி. இன்னைக்கு கணவன் மனைவி உறவை இன்னைக்கு பிரிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ பொட்டி கடையில் முட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஆகி வச்சிருக்கீங்க. சர்வ சாதாரணமாக எனக்கு குலா கொடுத்துருங்க, இவரோட வாழ பிடிக்கல, என்னம்மா காரணம், என்ன சொல்றீங்க, உண்மையான காரணம் சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலா வாங்கக்கூடிய பெண்களை பார்த்து கண்டிச்சிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் வச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரலாறுகள் இருக்கு. இப்போ முதல் தலாக்கு என்ன செய்யணும் அவர் சொல்லும். இப்போ தலாக்குடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தலாக்கு 3 வகையாக இருக்கு. சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சட்டம் நம்ம செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தலாக்கு மொத்தம் 3 வகை. அதில் முதல் தலாக்குனா தலாக்கே அஹ்சன், மிக அழகிய தலாக்.
மிக அழகி தலாக்குனா என்ன, மனைவி சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனைவி என்ன செய்யறது, தலாக் சொல்றது. அவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் தலாக் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா சில பெண்களுக்கு அந்த அசுத்தமான காலங்கள் என்ன செஞ்சிடுமா, நீண்டு போயிடும். அதனால அவங்களுக்கு இதாவுடைய காலங்கள் நீண்டு போயிடும் என்பதற்காக வேண்டி அசுத்தமான காலங்கள் என்ன செய்யக்கூடாது, தலாக் சொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இவர் தலாக் சொல்லும் பொழுது அவர் தலாக் சொல்வதற்கு முன்னால் தன் மனைவியோடு அவர் சேராமல் இருக்க வேண்டும். சரி, அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக அவங்க குழந்தை உருவாகிடுச்சுன்னா அவங்களுடைய எதுவரையும் போயிடும், அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் இதாவுடைய காலம் நீண்டு போயிடும். 9 மாதம் ஆயிடும் இதா. நார்மலாகவே தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு இதாவுடைய காலம் 3 மாதம் தான். ஆனால் அவர்கள் கர்ப்பிணியாக இருப்பார்களேயானால் அவங்களுடைய இதாவுடைய காலம் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை. எப்போ குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்களோ இதாவுடைய காலம் முடிஞ்சிடும். அப்போ 9 மாதங்கள் என்ன செஞ்சிடும், இதாவுடைய காலங்கள் நீண்டு போயிடும். எனவே நான் சொல்றாங்க தலாக்கை அரசன் என்று சொன்னால் அவர்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தை விடக்கூடிய தலாக். 2வது தலாக்கே சுன்னா. இதற்கு தலாக்குல் ஹசன் என்பதாக சொல்லுவாங்க. தலாக்கே சுன்னா, சுன்னத்தான தலாக்கு. இந்த தலாக்கை என்ன செய்யணும் சொன்னா அவர்கள் தலாக்கு விட்டதற்கு பின்னாலும் கூட மீண்டும் மனைவி என்ன செய்யலாம், அவர்கள் மீட்டிக் கொள்ளலாம். இப்போ ஒரு தலாக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா 3 மாத காலம் என்ன செய்யணும், அவங்க இதா இருக்கணும். குர்ஆன் சொல்லுது வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. தலாக்கு விடப்பட்ட பெண் 3 இதாவுடைய காலங்கள் 3 மாத காலங்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இப்போ 1 மாதம் என்ன செய்ய முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் என்ன செய்யறாரு, சரி மனைவியா அந்த தன் மனைவியோடய வாழ்ந்துருவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப என்ன செய்யலாம், 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, மீண்டும் அதை மீட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட தலாக்கு என்ன பேரு, தலாக்கே சுன்னா என்பதாக பேர். 3வதாக ஒரு தலாக் இருக்கு, தலாக்கே பிதா. ஒரே நேரத்தில் முத்தலாக்கு கொடுத்துரு, தலாக்கு தலாக்கு தலாக்கு. இது என்ன செய்யுது, மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ்வும் அது அனுமதிக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல, வெறுக்கிறாங்க. ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து ஒரே நேரத்தில் முத்தலாக்கு கொடுப்பது என்பதை அல்லாஹ்வும் விரும்பவில்லை, ரசூலும் விரும்பவில்லை. மார்க்கம் என்ன செய்யுது, இதை தடை செய், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னு சொன்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள், அதற்கு பின்னால் வரக்கூடிய விபரீதங்கள் மிகவும் கடுமையானதாகும். எனவேதான் தலாக் அப்படிங்கிறது இந்த 3 வகையில் இருக்கு. இதுல முதல் வகையிலும் தலாக் சொல்லலாம், 2வது முறையிலும் சொல்லலாம். ஆனால் 3வது முறை என்பது மிகவும் மோசமானது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சில விஷயத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். அப்படி ஹலாலாக ஆக்கியிருந்தாலும் கூட அதை உபயோகப்படுத்துகிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொள்றான். அபூ தாவூதுல ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுகலுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்விடத்திலே ஹலாலான விஷயங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன, அத்தலாக், விவாகரத்து பெறுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அதே போல தலாக்கு விடக்கூடியவங்க வெறும் இந்த தலாக்கு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொன்னா தலாக் ஆயிடுமா? தலாக்குன்னு சொன்னாலும் தலாக் ஆயிடும். இது அல்லாமல் சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதை என்ன செய்யறாங்க இமாம்கள், நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. கணவன் மனைவி பார்த்து என்ன செய்ய சொல்ற, நீ எனக்கு ஹராம், அன்சி அலைய ஹராமும் அப்படின்னு அரபி வார்த்தை, நீ என்னை எனக்கு ஹராமாக ஆயிட்ட. இப்போ இதுல தலாக்குங்கிற வார்த்தைகள் இருக்கு, அதுல இல்லை. ஆனா அவங்க தலாக் ஆயிடுவாங்க. மார்க்கம் சொல்லு, நீ என் மீது ஹராம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்னோட பிரிஞ்சு போகணும்னு அர்த்தம், என்னோட்டு நீ பிரிஞ்சு போயிடு அப்படின்னா என்ன. இது போன்ற வார்த்தைகளை உபயோகித்தாலும் அது தலாக்காக ஆயிடும். எனவேதான் தலாக்குடைய விஷயத்தில் என்ன செய்யணும், மிகவும் கவனமாக இருக்கும். என்னோட்டு நீ போயிடு, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன்னிடத்துல 1 மாசமா சேர மாட்டேன், இது போன்ற வார்த்தைகளை உபயோகிப்போமே. ஆனால் இதுவும் தலாக்கு தான் என்பதாக முஹத்திஸீன்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க. விளையாட்டா சொன்னாலும் நிகழ்ந்துடும். ஒருத்தர் போதையில் இருக்கும்போது சொன்னாலும் நிகழுமா நிகழாதா, நிகழ்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, அந்த ஆசாமியை விட்டு மனைவி நினைஞ்சிருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்பியில் ஹதீஸ் வருது, ஜித்துஹு ஜித்துன் வஹதுஹுன்ன ஜித்துன். சில காரியங்கள் இருக்கு, அதை நீங்கள் அவசரமாக சொன்னாலும் சரி, விளையாட்டாக சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அது நிகழும். 3 விஷயங்கள், நீங்க விளையாட்டா சொன்னாலும், நீங்க வேடிக்கையா சொன்னாலும், அவசரப்பட்டு சொன்னாலும்
கோபத்தில் சொன்னாலும் அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், அந்த 3 வார்த்தைகள் இருக்கு, அது கண்டிப்பாக நிகழும். அதில் ஒன்று நிக்கா, அது ஒன்று நிக்கா, 2வது அத்தலா, 3வது ரஜை. 2வது முறை சொன்ன தலாக்களை மீட்டிக் கொள்றது. மீட்டிக் கொள்றது என்ன செய்யற, கோபத்தில் என்ன செய்யறாரு, நான் என் மனைவி நான் மீட்டிக்கிறேங்க அப்படின்னு கோபத்தில் சொல்றாரு, ஆட்டோமேட்டிக்காக நினைச்சிடுவாங்க, மனைவி ஆகிடுவாங்க. ஒரு கோபத்தில் தானே சொன்னாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தான் சொன்னா தான் தன்னுடைய மனைவியை ஆகுவாங்க, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கோபத்தில் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியை நான் என் மனைவியாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு கோபத்தில் சொன்னாரு, மனைவி ஆகிடுவாங்க. திரும்ப என்ன செய்ய, அவரே தன்னுடைய மனைவியாக அவர் என்ன செய்ய ஆக்கிக் கொள்ளலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, இது போன்று தலாக்கு விடப்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வகையில் இருக்கிறாங்க. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 வகையாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணு சாதாரணமாக தலாக்கு விடப்பட்ட பெண், 2வது கர்ப்பிணி பெண், 3வது கணவனை இழந்த பெண். அப்போ தலாக்கு விடப்பட்டதற்கு பின்னால அவங்க என்ன செய்யணும், இதா இருக்கும். இந்த இதாவுடைய விஷயத்துல பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப பொடுபோக்குத்தனமா இருக்கிறாங்க. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக 3 மாதங்கள் இதா இருந்தே ஆக வேண்டும். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இதா இருக்கு. இப்போ குழந்தை உண்டானாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, கணவன் தலாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ எப்போ குழந்தை பிறக்கும், ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. 6 மாதம் பிறகு குழந்தை பிறகு குழந்தை பிறந்த உடனேயே இதாவுடைய காலம் முடிஞ்சிடும். இப்போ அவங்க 9 மாதமாக இருக்கிறாங்க, குழந்தை உண்டாகி 9 மாதமாக இருக்கிறாங்க. இனி ஒரு 2 வாரத்தில் குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு, கணவன் தலாக்கு கொடுப்பாரே. ஆனால் 2வது வாரத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த 2 வாரம் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு உண்டான இதா முடிஞ்சிடும். எனவே தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெண்ணை நீங்கள் தலாக்கு விடும் பொழுது அவரோட துகுருடைய காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தமான காலங்களை நீங்கள் தலாக்கு சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க. அது எப்போ சொல்லணும், மனைவியோடு சேராத நிலையில சொல்லணும். சேர்ந்துட்டா குழந்தை உண்டாகிட்டா ஒன்று 9 மாதங்கள் இதா நீடிக்கும், அல்லது 2 வாரங்கள்ல அல்லது 1 மாதத்துல என்ன செய்யணும், உங்களுக்கு இதா முடிஞ்சிடும். ஒன்று இதா நீடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது இதா குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே இதை 2க்கும் இடன்பாடு இல்லாமல் என்ன செய்யணும், துகுருடைய காலங்கள்ல மனைவியோடு சேராத அந்த நிலைமையில என்ன செஞ்சிட்டோம், தலாக் கொடுக்கணும் என்பதாக சொன்னாங்க. அப்ப தலாக் விடப்பட்ட பெண் கண்டிப்பாக 3 மாதங்கள் இதா இருக்கணும். குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. சரி, அடுத்த கணவனை இழந்த பெண், விதவை பெண் என்பதாக நம்ம சொல்லுவோம். இப்போ இவங்க எத்தனை மாதம் இதாக இருக்கணும், 3 மாதம் இருந்தால் போதுமா? அவங்களுக்கு தனியாக ஒரு சட்டத்தையே சொல்லுது குர்ஆன். சூரத்துல் பக்ராவில் 234வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இத வஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாதன் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. குர்ஆன் சொல்லுது, கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி அவங்க என்ன செய்யணும், 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் இதா இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, 40 நாள்லயே இதா இருந்துட்டு என்ன செஞ்சிருது, குளிச்சுட்டு நாம தலாக்கு போயிட்டு வந்துடுது. இப்படி போக சொல்லணும் மார்க்கம் சொல்லவே இல்லையே. எங்க இதா முடிஞ்சோட தலாக்கு போகணும் மார்க்கம் சொல்லியிருக்குதா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இதாவுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னா குளித்து என்ன செய்யணும், நார்மலாக ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்யணும், குளிச்சு தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் மார்க்கம் சொல்லுது. அப்ப தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதம் இதா இருக்கணும். கணவனை இழந்த பெண், விதவை பெண்கள் எத்தனை மாதம் இதா இருக்கணும்? குர்ஆன் சொல்லுது 4 மாதங்கள் 10 நாட்கள் அவர்கள் இதா இருந்தே ஆக வேண்டும். 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்களே, ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள் என்று இந்த ஆயத்தினுடைய தஃசீரிலே நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்ப திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பதாக சொல்லுவாங்க. கண்டிப்பா முதல் திருமணம் எங்க நடந்துச்சு, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எங்க நடந்துச்சு, சொர்க்கத்தில் நடந்துச்சு திருமணம். மீண்டும் எங்க போனாங்க, மீண்டும் சொர்க்கத்துக்கே அவங்க என்ன போயிட்டாங்க, பூமிக்கு வந்தாங்க, மீண்டும் சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. இதே போன்றுதான் ஒவ்வொரு தம்பதிகளும் இந்த துன்யாவில் திருமணம் முடிக்கிறாங்க, நல்லபடியாக அவங்க வாழ்கின்றார்கள். பிறகு என்ன செய்வாங்க, நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் போய் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். இப்படியே தான் அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர இடையிலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எப்படி ஷரியத்தின் முடிவு பிரகாரம் நம்ம தீர்த்து கொள்ள வேண்டுமோ அப்படிதான் அது தீர்க்க வேண்டுமே தவிர துன்யாவினுடைய காரியங்களை வைத்துக் கொண்டு நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, ஊருடைய பழக்கம் என்ன, நாட்டுடைய பழக்கம் என்ன, அவர் என்ன சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார் என்பதாக அதை நாம் பார்க்கக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் எந்த வழியை நமக்கு சொல்லி காட்டிருக்கிறதோ அந்த வழியிலே தான் அனைத்து விதமான சட்டங்களையும் நமக்கு
அமைத்து தந்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் யாரையெல்லாம் திருமணம் முடித்திருக்கின்றார்களோ அவர்களுடைய திருமண வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலும் சரி நாளை மறுமையிலும் சரி சுபிட்சமான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கியல் புரிவானாக. இது போன்ற தலாக்கு ஹுலா என்ற இது போன்ற முசீபத்துகளை விட்டுமல்ல நமது சமுதாய பெண்களையும் நம் சமுதாய வாழ்வுகளெல்லாம் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.